வந்துட்டு ப்ரிலிம்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ரிலிம்ஸில் வந்து நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் நம்ம ஆல்ரெடி எழுதுனது போல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்ட்டுனா இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி லாங்குவேஜ் பேப்பரில் ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸும் உண்டு. நம்ம எதிர்பார்க்கலாம் சரி வந்து ஒரு 200 கேள்வி இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 200 கேள்வி அப்படிங்கும்போது 100 கேள்வி லாங்குவேஜ் பேப்பராகவும் 100 கேள்வி ஜிஎஸ் ஆகும். அது போல் ஸ்ப்ளிட் ஆயிரும். இது எல்லாமே குவாலிஃபையிங் நேச்சர். நம்ம இதிலேருந்து குவாலிஃபை ஆகிறோம் மெயின் எக்ஸாம். குரூப் 2க்கு ஒரு தனி மெயின் எக்ஸாம், 2ஏக்கு ஒரு தனி மெயின் எக்ஸாம். இங்கே தான் பிரச்சனையே. என்னென்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் பரிச்சு எழுதிட்டோம். மறுபடியும் அதே அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதுகிறோம். அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்த இடத்துல நல்லா கவனித்து பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது விட்டுருங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்டு, இங்கே வந்துட்டு ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. அப்போ அது இல்லாமல் லாங்குவேஜ் பேப்பர் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இப்போது அப்ஜெக்டிவ் டைப் தான் 2ஏவோட மெயின் எக்ஸாம். ஆனால் என்ன இருக்கும், இங்கே எழுதுனது போலவே திரும்ப இங்கே இருக்குமா, இல்லை இந்த இடத்துல வேறு ஏதாவது இருக்குமா? ஏன்னா இங்கே வந்து ஆப்டிடியூட்